ஒரு இடத்துல அந்த அந்த பிகர் பர்பஸ் போய் இது நான்ங்கிற அகங்காரம் வந்து அந்த பாதையிலேருந்து மாறி போற தலைவர்கள் அப்படியும் நான் பார்த்திருக்கேன். அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த வைப்ஸ் தெரியும். இன்னொரு வகை இருக்கு, மக்கள் சேவை பண்ணணும், இதுதான் என்னோட நோக்கம், என்னோட லைஃப் வந்து இதுக்காக தான், என்னோட கொள்கைகள், என்னோட 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 அம்பிஷன் இல்ல, என்னோட சித்தாந்தம் இதுதான், இதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிற ஒரு குறிக்கோளோட அதுக்காக தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு, அதுக்கான புஸ்தகம் படிக்கிறதாகட்டும், அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதாகட்டும், எல்லா விதத்திலையும் தன்னை எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதையில போய் அந்த பாதையில போகும்போது இன்னும் இன்னும் மக்கள் சேவை பண்ணணும் தான்கிற அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆகி தான்கிற ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டு மக்களுக்காகவே வாழற தலைவர்கள். அந்த வகையான ஒரு தலைவர் தான் அண்ணா திருமாவர்கள். அந்த ஒரு வார்ம்த், அந்த ஒரு ஈரம், அதுதான் என்ன அட்ராக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அது நான் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை நான் என்னோட அண்ணன்ட்ட பார்த்திருக்கேன். எனக்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த விழாக்கு நான் வரும்போதே நான் வந்து டெய்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்றது ஆளுதான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜ்ரங்கல் பலி சொல்லிதான் என்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் அது உண்டு. ஆனா பரவாயில்ல, இங்க பல விஷயங்கள் எனக்கு என்னோட நம்பிக்கைக்கு எதிராக கூட இருக்கலாம், அதுல தப்பு கிடையாது. ஐடியாலஜிஸ் மைட் பி டிஃப்ரெண்ட், பட் பர்சனலா நமக்கு எந்த எந்த வன்மமும் கிடையாது, எந்த பகையும் கிடையாது. நம்ம எல்லாமே கனெக்டட் தான். ஒரு ஆட்டம்ல இருந்து வந்தவங்க தானே நம்ம எல்லாருமே. we are all connected, we are all one. ஒரே ஒரு ஆட்டம், அந்த ஆட்டம்ல இருந்து வந்தவங்க தான் நம்ம அத்தனை பேரும். சோ அந்த ஒரு டீப் கனெக்ஷன் அது இருக்கிறதுனால தான் என்னால பல விஷயங்கள் நான் இங்க உட்கார்ந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு எந்த விதமான கோவமோ எம்பாரஸ்மெண்டோ ஒன்னும் கிடையாது. ஏன்னா பல விஷயங்கள் நான் டெய்லி பண்ணுறது விஷயங்கள், அதுக்கு எதிராக பேசினா கூட எனக்கு கோவம் வரல. ஏன்னா அதையெல்லாம் தாண்டி தான் ஹியூமன் கனெக்ஷன்ஸ். ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மதமோ ஜாதியோ நமக்கு தேவையில்லை, ஆன்மீகம் தேவை இல்லையா? அததான் நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். சக மனிதனோட அன்பை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சோ அதனால இந்த விழால கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப